ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது தேர்ஸ்டே மார்னிங் நான் உங்களுக்காக செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வீடியோ தாங்க. நான் உங்களுக்காக விலாகிங்காக போட்டேன். நான் காலையில் குழந்தைங்களுக்கெல்லாம் இங்கே லீவு தான். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதனால் கண்டினியூஸாக 5 நாள் லீவு. வெட்னஸ்டே டு சண்டே வர. மண்டே தான் அவளுக்கு ஸ்கூல். அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவங்க ஆஃபீஸ் போகணும். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ஒரு நாள் இவங்களுக்கு லீவ் இருந்தது. ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி மார்னிங் அவங்களுக்காண்டி நான் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும் தான் நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. நான் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப நல்லபடியாக இங்கே முடிஞ்சுதுங்க. எங்கள் பில்டிங்கில் விநாயகர் வச்சுருக்காங்க, பொது விநாயகர். அது ஒரு 11 நாள் கழித்து அதை விசர்ஜன் பண்ணுவாங்க. இங்கே விசர்ஜன் ரொம்ப நல்லாயிருக்கும். விசர்ஜன்னா விநாயகரை கரைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல விசேஷமாக ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இந்த சாங்ஸு அப்புறம் இந்த மியூசிக்ஸ் அதெல்லாம் வச்சு தான் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். குழந்தைங்க டான்ஸு எல்லாமே இருக்கும். குழந்தைங்களுக்கான போட்டிகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸ்டால், சாப்பாடு ஸ்டால், நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஏதாவது செஞ்சுட்டு கொண்டு போய் வச்சு அங்கே நம்ம வியாபாரம் பண்ணலாம். அவங்க எல்லோரும் வாங்குவாங்க. ஸ்டால்ஸ் வைப்பாங்க. அப்புறம் ட்ராயிங் காம்படிஷன்ஸ், குழந்தைங்களுக்கான எல்லா காம்படிஷன்ஸ் இருக்குங்க இங்கே. நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போது நம்மெல்லாம் இந்த வீட்டுக்கு ஒரு ஆள் 1000 ரூபா கொடுத்துடணும். இப்போ 135 வீடு இருந்தால் அது நாங்கள் 1000 ரூபா கொடுத்துருவோம். அது எதுக்குன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த டெய்லி அங்கே மோதக் அதெல்லாம் பண்ணி வைக்காங்க இல்லையா, ஸ்வீட்ஸ், அது வாங்கிறதுக்காகவும், அப்புறம் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நல்லபடியாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடும் போடுவாங்க இங்கே. இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த முடிவதுக்கு முன்னாடி என்ன சாப்பாடு எல்லோரும் போய் சாப்பிட்லாங்க. ராத்திரி பூரி, ஒரு சப்ஜி, அப்புறம் சாப்பாடு, தால், சாம்பார் ஏதாவது அப்படி வச்சு ஊறுகாய் வச்சு தருவாங்க. நல்லாயிருக்கும். ஒன்று மெனு இப்படி இருக்கும், இல்லைன்னா பூரி, கிழங்கு, சாப்பாடு, தால், ஊறுகாய் இப்படி வச்சு கொடுப்பாங்க. அது பொது சாப்பாடு, யாருனாலும் போய் சாப்பிட்லாம். நைட்டு ஒரு நேரத்துக்கு வச்சுருப்பாங்க. அதுக்கும் சேர்த்து தான் நம்மகிட்ட ரூபா வாங்கியிருப்பாங்க. இங்கே விநாயகர் சதுர்த்தி ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்கங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் 2 ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், மோதக் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாசிப்பருப்பை நல்ல ஃப்ரை பண்ணிவிட்டு, அரிசியும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதை மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதை நான் கொலக்கட்டை செஞ்சு போட்டிருந்தேன் இல்லையா. எல்லோரும் ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா ஷேப்ஸில் உங்களுக்கு நல்லபடியாக வந்திருக்குக்கான்னு சொல்லி நிறைய மெசேஜ் பண்ணிங்க. ஆமாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அன்றைக்கி என் குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு சொன்னாங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணி அப்புறம் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய வியூ கிடச்சிருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு நிறைய நல்லாயிருக்குக்கா அந்த வீடியோன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. நான் இந்த தடவை நம்ம விலாக் போடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்காக இவ்வளோ செய்யணும்னு சொல்லி தான் நான் அதெல்லாம் உங்களுக்காக போட்டேன். அதுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றிங்க. நானாக தான் அது செஞ்சேன். அது ஏன்னா எங்கள் அம்மாலாம் அந்த கொலக்கட்டைலாம் எங்களுக்கு செஞ்சு தந்ததே கிடையாது. சரி, ஓகே, நம்ம எப்போவுமே பிடி கொலக்கட்டை அப்புறம் இலை கொலக்கட்டை தானே சாப்பிட்ருக்கோம். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோமே அப்படின்னு சொல்லி தான் நான் அதை ட்ரை பண்ணேன். இங்கே பாம்பே பொறுத்த வரைக்கும் இந்த பிடி கொலக்கட்டைலாம் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, அரிசி மாவில் பூரணம் வச்சு செஞ்சேன் இல்லையா, அந்த கொலக்கட்டை தான் கண்டிப்பாக எங்கள் எல்லோரும் செய்வாங்க. ஃப்ரை கொலக்கட்டையும் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்கன்னா, இந்த தேங்காய் பூரணம் இருக்கு இல்லையா, அது கோதுமை மாவு சப்பாத்தி மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே வச்சு அதை பொரிச்சிருவாங்க. பூரி பொரிச்ச மாதிரி பொரிச்சிருவாங்க. அந்த ஃப்ரைடு மோதக் சொல்லுவாங்க. அதுவும் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் அதுவும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பட் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் அதை கொடுக்கலாம். அதுக்காகையாவது நான் செஞ்சு போடுறேன், சரியா? ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நாங்கள் விநாயகர் இங்கே பூஜை பண்ணும்போது நம்ம போனால் எல்லார் வீட்லேருந்து ஏதாவது கொண்டு நமக்கு கொடுப்பாங்கங்க சாப்பிட்றதுக்கு. ஃப்ரைடு மோதக்கு, ஸ்டீம் மோதக், எல்லாமே மோதக்குன்னா கொலக்கட்டை ஏதாவது செஞ்சு கொண்டு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். நம்ம போய் அங்கே போய் நின்றுட்டா போதும், லைனாக நமக்கு கை நிறைய சாப்பாடு ஸ்நாக்ஸ் கிடச்சிருங்க சாப்பிட்றதுக்கு. வாழைப்பழம் கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று எப்படி செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லாயிருக்கும். டெய்லி ஏதாவது ஒன்று கிடைக்கும். நிறைய வீட்டிலேருந்து செஞ்சுட்டு கொடுப்பாங்க.
நம்மளும் செஞ்சுட்டு போய் அவங்க எல்லார் கையிலையும் கொடுத்தா அவங்க எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. நேச்சர் சொல்லுவாங்க, எல்லோரும் கொண்டு வந்து கொடுக்குறது வந்து வாங்கி சாப்பிட்றது நல்லாயிருக்குங்க. நம்ம ஊரில் வந்து ஒரேடியாக பாயசம் வச்சு எல்லாருக்கும் கொடுக்காங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து அவங்கவுங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு ஒரு 25-30 எண்ணெய் செஞ்சு கொண்டு வந்து அங்கே எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நாங்கள் வாங்கி சாப்பிட்டு ஒவ்வொருத்தங்க வீட்டில் உள்ள டேஸ்ட்டு அப்படி சாப்பிட்டு பார்க்குறது எப்படி இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொலக்கட்டை வந்து கிடைக்கும். இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி எப்படின்னா, விநாயகரை கொண்டு வரும்போதே உங்களுக்கு வந்து கண்ணை மூடி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து வீட்டில் வந்து தான் பூஜை செஞ்சு கண்ணை அந்த கட்டி கொண்டு வருவாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு பூஜை செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. நாள் எங்கே வந்து கடைகள் எல்லாம் 10 நாளைக்கு முன்னாடியே விநாயகர் கடை வந்துடுங்க. நாங்கள் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. எப்படி வேணும், என்ன கலரில் வேணும் எல்லாமே சொல்லிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தால் போதும். அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் போய் விநாயகர் தூக்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு. 1.5 நாள் கணபதி, 1 நாள் கணபதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வச்சு மறுநாள் காலையில் விசர்ஜன் பண்ணுவாங்க. இல்லைன்னா சிலவங்க சாயங்காலம் விசர்ஜன், 1/2 நாள் கணபதி வச்சு விசர்ஜன் பண்ணுவாங்க. விசர்ஜன் எப்படி பண்ணுவாங்கன்னா, நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 பாக்ஸ் மாதிரி ஹோல் தோண்டி வச்சுருக்காங்க. அது ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. அதுக்கு பாலித்தீன் கவர் போட்டு லாரி மூலயமா தண்ணி கொண்டு வந்து நிரப்பி வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு டீம் ஆட்கள் இருப்பாங்க. அவங்க தான் அந்த விநாயகரை கரைச்சி, அந்த விநாயகர் கரைச்ச மண்ணையும் அதுலேருந்து செம்புலேருந்து தண்ணியும் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே கொண்டு வந்திருப்பாங்க. விநாயகரை கொண்டு வந்து இங்கே பூஜை செஞ்சு அதையும் நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டுறேன். எப்படி விநாயகரை வந்து கரைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்தேங்க. நான் இன்றைக்கி தான் ஷூட் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு இப்போது அடுத்த இந்த லாங் வீடியோக்கு அப்புறம் ஷார்ட்ஸ் வந்து விநாயகரை கரைக்கிறது தான் வரும். எங்கள் பில்டிங்கில் உள்ள விநாயகரையும் அந்த விநாயகர் வந்து 11 நாள் கழித்து தான் கரைப்பாங்க. ஆனால் மற்ற விநாயகர் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்தாலே தெரியும், அழகாக கரைப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அங்கேயும் பூஜை செஞ்சு விநாயகர் கொண்டு போய் அந்த பசங்க கையில் கொடுத்தா அவங்க வந்து 3 தடவை முக்கி அந்த விநாயகரை கீழே விட்டு அதனுடைய மண்ணையும் அந்த தண்ணியையும் எடுத்து அந்த ஆட்கள் கையில் கொடுப்பாங்க. இப்படி தான் கரைப்பாங்க. நம்ம இத்தனை வருஷம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம விலாக் எடுக்கிறதுனால உங்களுக்கும் பாம்பேயில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க விநாயகர் சதுர்த்தியை அப்படின்னு ஷோ பண்ணதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க. நீங்களும் பார்த்து பாருங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் வித்தியாசமாக பண்ணுவாங்க இல்லையா. அதுதான் கொடுக்கக்கூடிய பொருட்கள். அப்புறம் வந்து நம்ம இந்த நம்ம ஊர் கொலக்கட்டைக்கும் இங்குள்ள கொலக்கட்டைக்கும் நிறைய வித்தியாசம். அப்புறம் வந்து கரைக்கிற விதம், பூஜை செய்கிற விதம் எது வித்தியாசமாக இருக்கும். பாடுற பாட்டுகள் அதெல்லாம் வித்தியாசமாக செய்வாங்க. நல்லாயிருக்கும். இங்கே நான் செய்கிறது எல்லாமே சூப்பராக செய்வாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் செப்ரேட்டாகவும் வச்சுருப்பாங்க விநாயகர். சில வீட்டில் வந்து சிலவங்க வந்து இந்த பொதுவாக வச்சுருக்காங்க இல்லையா, அதை போய் சாமி கும்பிடுவாங்க. அதுக்கு தேவையான உண்டியில் காசுலாம் போடுறது வைக்கிறது அதெல்லாம் நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்கும். நல்ல ட்ரம் வாசிக்கிறது என்ன, மேலே தாளத்தோட விநாயகரை வந்து கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி மேலே தாளத்தோடு தான் விநாயகரை வந்து கரைக்கவும் கொண்டுட்டு போவாங்க. எப்படி கூப்பிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி கரைக்கவும் கொண்டு போவாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டான்ஸ் ஆடுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க. ஏன் அப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னா, விநாயகர் கரைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக அவரை வழி அனுப்புகிறாங்களாம். அதுக்காண்டி எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க. அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. இங்கே நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாம்பேனா செலிப்ரேஷன் தாங்க. பாம்பேனாலே உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே டான்ஸ் தான். எதுக்கெடுத்தாலும் டான்ஸ் தான் இங்கே ஆடுவாங்க. ஏஜே கிடையாதுங்க, லிமிட்டே கிடையாது. யாருனாலும் டான்ஸ் ஆடலாம், நம்மளும் ஆடலாம். இங்கே பில்டிங் விநாயகர் கரைக்கும் போது பாருங்கள், இங்கே லேடிஸ் எல்லோரும் தனியாக ஆடுவாங்க, ஜென்ட்ஸ் தனியாக டான்ஸ் ஆடுவாங்க, பசங்க தனியாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு சூப்பராக இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நல்லாயிருக்குங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் விநாயகரை வந்து அந்த கவர் போட்டு பாலித்தீன் கவரை போட்டு தண்ணிலாம் நிறச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே தான் கரைப்பாங்க. ஏன் அப்படி இங்கே இப்போ பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பிள்ளையாரை கரைக்கிறதுக்கு அப்படின்னா, மொத்தமாக ஒரே இடத்துல போய் கரைக்கும் போது ஆட்கள் நிறைய கூடியிருந்தாங்க இல்லையா. இதுனா அப்படி இல்லைங்க, ஒரு 2-3 தெருக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, விநாயகர் கரைக்கிறதுக்கான இடம் வச்சுருப்பாங்க. அப்போ இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கூட்டம் இருக்காது. இப்போது தான் இது ஒரு 2 வருஷமாக இப்படி ஒரு ஐடியாவோடு பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் இந்த வருஷம் இப்படி ஒரு ஐடியாவில் அங்கங்கே கரைக்கிறதுக்கான இடத்த அமைச்சு
அந்த க்ரௌடை வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த ஸ்கீம். எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்ட இருக்குது, ரொம்ப டைம் எடுக்காது. 1 பை 1 கரைக்கும் போது சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். விநாயகர் வந்து இப்போ பண்ணுறது வந்து கெமிக்கல் கிடையாது இல்லையா, மண்ணில் தானே பண்ணுறாங்க. ஸோ சட்டுன்னு கரைஞ்சிரும். ஆனால் சிலவங்க வந்து வீட்டு வாளிலையும் அந்த விநாயகரை அழகாக கரைச்சி அதில் செடி நட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் பண்ணுறாங்க. நல்ல ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு அந்த விநாயகரை அந்த தண்ணியில் இறக்கி மெதுவாக இந்த கணபதி பப்பா மோரியா அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு உண்டான அந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லி அந்த விநாயகரை கரைக்காங்க. அதுவும் நல்லாயிருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுவும் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. நான் நிறைய பிள்ளையார் கரைக்கும்போது, பிள்ளையார் வரும்போது நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், இங்கே வந்து ரொம்ப விசேஷம். எதுனாலும் விசேஷம் தாங்க. இங்கே அழகாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பிள்ளையார் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே வித்தியாசமான பிள்ளையார்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபோன் பேசிகிட்டு இருப்பார், பறந்துட்டு இருப்பார் பிள்ளையார். பிள்ளையார் வந்து அப்படி இப்படி நம்ம என்னென்ன நினைக்கோமோ அந்தந்த ஷேப்பில் இருப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போது வந்து நான் எங்கள் பில்டிங் பிள்ளையார், மற்ற பிள்ளையார் எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டுருவேங்க. சரியா? நான் அன்றைக்கி செஞ்சது வந்து காலையில் இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெட் ஆம்லேட், அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இவங்களுக்கு கொடுத்தேன். ஆஃப்டர்நூன் வந்து பூரி, உருளைக்கிழங்கு சப்ஜி தான் பண்ணியிருந்தேன். என் பொண்ணு லீவில் இருக்கிறதுனால அவளுக்கு பிடிச்ச ஒரு டிஃபன் தான் பண்ணி கொடுத்தேன். அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் அவரை சூடாக அவளுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். அவள் விரும்பி சாப்பிடுவாள். அதனால் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எனக்கும் பூரி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், எனக்கு ஒயிட் கலர் பூரி தான் வேணும் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்பேன். எங்கள் அம்மாவும் செஞ்சு கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி செஞ்ச உருளைக்கிழங்கு சப்ஜி வந்து எப்படி செஞ்சேன்னா, உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன். அதில் கொஞ்சம் கடலை மாவும் கரைச்சி விட்டுக்கிட்டேன். ரொம்ப ஹோட்டல் ஸ்டைலில் வந்துருந்துங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரம். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அப்போ தான் அந்த ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு கூட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த உருளைக்கிழங்கை வந்து நான் வந்து நல்லா கையை விட்டு மேஷ் பண்ணிட்டேன். நல்லா மேஷ் பண்ணி விட்டு அதில் போட்டுருங்க. தண்ணியாக போட்டு கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி விட்டிங்கன்னு வைங்களேன், நல்லா உங்களுக்கு கட்டியாகவும் ஆயிரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் நான் வேறு எதுவுமே போடலைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி உருளைக்கிழங்கு கூட்டு பூரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் என் குழந்தைக்கு இதுதான் பிடிக்கும். இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அவளுக்கு மைதா பூரி அதை விட ரொம்ப பிடிக்கும். அவள் சொல்லுவாள் என்கிட்ட, அம்மா நீங்கள் வந்து பட்டோரே பண்ணித்தாங்க, சோலே பட்டோரே பண்ணித்தாங்கன்னு தான் கேட்பாங்க என்கிட்ட. சரி ஓகேடா, நான் அதுவும் பண்ணித்தரேன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அவளுக்காக இதான் செஞ்சு கொடுத்தேன். நம்ம ஒரு டிஃபன் பண்ணி கொடுத்தா நம்ம குழந்தைங்க ஒரு டிஃபன் வந்து எதிர்பார்ப்பாங்க. லீவில் இருக்கிறதுனால சரி அவள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவோன்னு சொல்லி தான் பிளான். எனக்கும் அவங்க டப்பா எல்லாம் வச்சு கொடுத்து முடித்தோன்னே எனக்கு ரொம்ப பசிச்சுட்டு, நானும் காலையிலே எழுந்திரிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ எனக்கான பூரி நான் செஞ்சு நான் சாப்பிட்டேங்க. நான் எப்படி பூரி சாப்பிடுவேன்னா, இங்கே எல்லோரும் இந்த பட்டும் படாமலும் தான் இந்த கூட்டெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. நான் நம்ம ஊரை மாதிரி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ற ஆள். அதனால் நான் என்ன செஞ்சேன், பூரி கொஞ்சம் மேலே ஒரு சப்ஜி அப்படியே அடுக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் சாப்பிடுவேன். நல்ல ஊறிப்பே இருக்கும். அதை சாப்பிட்ற டேஸ்ட்டே தனியாக இருக்கும். யாருக்கெல்லாம் அப்படி பூரி செட்டு சொல்லுவாங்க, இப்படி சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்கள். சரியா? எனக்கு பூரி செட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்ல மொறுன்ட்டு கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும்போது சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நனைஞ்சிருந்த மாதிரி இருக்கும் இல்லையா. நம்ம பூரி கிழங்குனா நம்ம கீதா ஹோட்டல் தாங்க, களக்காடு கீதா ஹோட்டல். நம்ம பாலத்துக்கு நேராக இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையோ இல்லை எங்கள் அம்மா ஊருக்கு போனாலும் எங்கள் அப்பா அங்கேருந்து தான் எங்களுக்கு பூரி கிழங்கு வாங்கி தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடேரியன் கடை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வடை, அப்புறம் வந்து பருப்பு வடை, சாம்பார், சட்னி, ஐயோ எப்படி இருக்கும். நீங்கள் நான் அப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமக்கு சட்னி சாம்பார்லாம் பிடிக்காது இல்லையா, நமக்கு தெரிஞ்சது பூரி கிழங்கு தான். அப்படி நான் சாப்பிட்ற 2 பூரி சாப்பிட்டேன்னா உடனே எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. எங்கள் அம்மா சொல்லி உடம்பு சரியில்லை, சில நேரம் அவங்க வைக்கிற டிஃபன் எனக்கு பிடிக்கலை அப்படின்னா எங்கள் அப்பா அதை வாங்கி தருவாங்க. எவ்வளோ மெமரிஸ் இருக்குது பாருங்களேன் ஒரு பூரி கிழங்குல. என்னெல்லாமோ ஞாபகம் வந்துருச்சுங்க. ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுக்கீங்க. சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு வீடியோவும் சும்மா ஒவ்வொரு ஷார்ட்ஸும் 1000க்கு மேலே 2Kக்கு மேலே போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க.
தேங்க்யூ ஸோ மச். நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுக்கீங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நிறைய ஷேர் பண்ணுறீங்க நிறைய பேர் வீடியோஸை. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. பாய்.